இட்டுபோட் சினிமால இந்த இப்படினா நெக்ஸ்ட் பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில வந்து விஷாலுக்கும், தர்ஷிகாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் வந்து கேட்டாங்க. அதே மாரி விஷாலும் நெறைய விஷயங்கள் வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த உலகத்திலேயே வந்து உனக்கு புடிச்ச பெர்சன் யார்? அப்படின்னு கேட்ட உடனே லட்டு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. யார்ரா அந்த லட்டு? அப்படிங்கும்போது யாரோ ஒரு பேர் சொல்றாங்க. அத மியூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு. ஃபர்ஸ்ட்டே வந்து இது மாரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வரோட நேம தான் வந்து சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ அந்த ஒரு விஷயம் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அது. ஸோ, அதுவும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்ச ஒரு விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அது ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருக்கும் அத கேட்டேன் அப்டின்னா. பட் அது அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு லவ் அப்படின்னா எனக்கு கார் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார் கூட லிட்டரலா பேசுவேன். எல்லாருமே என்ன பயங்கரமா கலாய்ப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு. "நீ பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது தர்ஷிகா. இனிஷியலாவே எக்ஸாம்பிளுக்கு நீ எனக்கு பேண்ட் குடுக்குறதாகட்டும், அதே மாரி எனக்கு கையில கட்டி விடுறதாகட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிறனால எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ விஷாலுக்காக ஒருத்தர் வந்து எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு நான் எப்படிப்பட்ட பெர்சன் அப்படின்னா, இப்போ நீ லைட்டா என்ன ஹர்ட் பண்ணினா கூட நான் ரொம்ப உடைஞ்சிருவேன். அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் தான் நானு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. டைரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான். லாஸ்ட் ஒரு 6 மாசமா வந்து ஒரு கேமராவ பார்க்காம எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம, வேற எதுவும் இல்லாம தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்ளோ கேமராஸ் இருக்குல்ல, எல்லா கேமராவும் என்ன பார்க்கும் அப்படிங்கிற ஒரு லவ் தான். ஸோ இந்த வீட்டுக்கு ப்ரமோஷனுக்கு வர சிவகார்த்திகேயன், கவின் இவங்க கூடலாம் அப்படியே கூட சேர்ந்து போயிறணும் அப்படிங்கிற மாரி எனக்கு அப்படியே துடிக்கும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த சினிமா அந்த மேல ஒரு பேஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தம்போது இப்போ போரே அடிச்சிருச்சு. 7 வாரம் ஆச்சு. இப்போ திரும்பவும் 7 வாரம் இது பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஸோ இது என்ன கதைன்னு தெரியல. அதுக்கப்புறமா தர்ஷிகா ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, "உனக்கு வந்து அருணும் பிடிக்கும்ல. அது என்னமோ தெரியல. எனக்கு வந்து உன்ன பிடிச்சனால, உனக்கு பிடிச்ச அருணையும் எனக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஒரு செம ஃபன்னான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா வந்து அவர பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். முன்னாடிலாம் அருண் கூட பெரிய ஒரு பாண்டே இல்ல. இப்போ வந்து உனக்கு அவன பிடிக்கும் அப்படிங்கிறனால என்னமோ தெரியல நல்லா பிடிச்சிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி விஷால் வந்து கேட்டாரு, "வெளிய போய் உனக்கு என்ன பிளான்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எதுவுமே தெரியல விஷால். என்ன பண்ணுறதுன்னே ஒரு ஐடியாவும் இல்ல." அப்படின்னு சொன்ன உடனே, "நீ உங்க அம்மாவ பாரு. அதே மாரி நீயும் உன்னோட கரியர பாரு. நம்ம சேனலே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணி பாரு." அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஆ கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சாரு. ஆ "நீ வந்து வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்லல்ல." அப்படிங்கிற மாரி தர்ஷிகா கிட்ட கேட்குறாங்க. இந்த மாரி லவ் இது மாரியான விஷயங்கள் இல்லல்ல அப்படின்னு கேட்கறதுக்கு, அப்படி தலையாட்டுனாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லி, "என்ன இது நம்பி ஏமாந்துறாத." அப்படிங்கிற மாரி தெளிவா இந்த இடத்துல வந்து சொல்றாரு. இப்ப நான் பேசி, பேசி நான் உன்கிட்ட பேசும்போது, அத நெனச்சு ஏமாந்துறாத அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அதுக்கப்புறமா அதுக்கு தர்ஷிகா சொல்றாங்க, "உன்ன புரிஞ்சுக்கிட்டேன் விஷு." அப்படிங்கிற மாரி அவங்க ரிப்ளை குடுக்குறத பார்க்க முடியுது. ஸோ இது என்னன்னே ஒண்ணுமே புரியல. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.